Greetings everyone, welcome to our channel. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 9th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போர்ஷன்ஸ் வந்து யூனிட் 5 வரைக்கும் இருக்குது. நவம்பர் மந்த் போர்ஷன் யூனிட் 1 ப்ரோஸ் லேர்னிங் த கேம். இதில் பார்த்தீங்கன்னா ஹூ வேர் சச்சின்ஸ் ஃபேவரட் பிளேயர்ஸ், இது வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க ஹாஃப் இயர்லி கொஸ்டின். தென் செகண்ட் ஒன், வாட் வாஸ் ஸ்பெஷல் அபவுட் ஷர்தாஷ்ரம் வித்யா மந்திர் இன் மும்பை, இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். Next page number 2 what was the opportunity that transformed the life of Sachin, important. Next, what did Achrekar inform Ajit, and then what acted as a safety valve, with a half yearly question. Next pathina page number 3 what did Sachin do during the 30-minute break, important question. And then page number 4 pathina what did embrace Sachin in the bus, what did Achrekar advise Sachin, இது வந்து important question. Then page number 5 pathina நம்ம மார்க் பண்ணியிருக்கிறது ஹாஃப் இயர்லியில் கேட்டிருக்கிறத சொல்லியிருக்கேன். அண்ட் தென் குவார்ட்டர்லி மிட்டம் இது எல்லாமே வந்து ஓவரால் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி பார்க்குறோம். ஹெச்ன்றது ஹாஃப் இயர்லியில் கேட்டிருக்கிறதுன்ற மாதிரி போட்டிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் இன் 1 or 2 சென்டென்சஸில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் அண்ட் செகண்ட் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். வை டிட் சச்சின் ஃபீல் தட் த schedule of the camp was rigorous. Then fourth question important, fifth question important, sixth one important, and then seventh question important question. Then page number 6 answer the following in a paragraph la pathina first one Achrekar was a sincere coach, aduvum second question repeated ah ketirukanga, rendume important question. vocabulary synonym antonym இது ரெண்டுமே பார்த்துக்கோங்க. தென் பேஜ் நம்பர் 7ல ஹோமோனிம்ஸ் இருக்கு இல்லையா, ஹோமோனிம்ஸ், ஹோமோஃபோன்ஸ் அண்ட் தென் த ஹெட்டிங் ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ், இது ரிலேட்டடா இதெல்லாம் வந்து 1 மார்க்கில் கேட்பாங்க. ஒரு 2 மார்க்ஸ் வரும் நமக்கு. அடுத்து பேஜ் நம்பர் 8ல பார்த்தீங்கன்னா your friend who lives in another town city has won his or her championship trophy in the recent sports meet, write a letter congratulating him or her, இது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க ஹாஃப் இயர்லியில். இது வந்து சில இதில் பார்த்தீங்கன்னா இந்த கொடுத்துட்டு பிக்சரை கொடுத்துட்டு பேராகிராஃப் எழுத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 14 அப்ராப்ரேட் ப்ரிப்போசிஷன் 1 மார்க்கில் கேட்பாங்க. ஐடென்டிஃபை த ப்ரிப்போசிஷன் இது கேட்பாங்க. ஸோ இந்த புக் பேக் எக்ஸசைஸ்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா அப்போ ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு. Page number 16 write a letter to your friend describing the joy of celebrating festivals in a village with the inputs given above, இது கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 18 யூனிட் 1 போம் இருக்கு இல்லையா, இந்த போமில் இந்த பேராகிராஃபில் பேராஃப்ரேஸ் கேட்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி கேட்டிருக்காங்க சரிங்களா, பேராஃப்ரேஸ் இந்த 4 லைன்ஸ் கொடுத்துட்டு. அடுத்தது அப்ரிசியேஷன் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் குவார்ட்டர்லி ஹாஃப் இயர்லி ரெண்டுத்துலேயுமே கேட்டிருக்காங்க. தேர்ட் கொஸ்டின் குவார்ட்டர்லியில் கேட்டிருக்காங்க. ஃபோர்த் ஒன் வந்து ஹாஃப் இயர்லியில் ரிப்பீட்டடாக 3 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. அண்ட் தென் குவார்ட்டர்லி ஆல்சோ அதான் கொஸ்டினை கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பேராகிராஃப் கொஸ்டின் பார்த்துக்கோங்க. அதாவது இந்த போம் ரிலேட்டட் ஒரு பேராகிராஃப் கொஸ்டின் நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. பேஜ் நம்பர் 21ல் இருக்கு இல்லையா, இட் இஸ் செட் த சாய்ஸஸ் மேட் பை ஒன், இந்த கொஸ்டின் பேராகிராஃப் கொஸ்டின் வந்து கம்பல்சரி ஹாஃப் இயர்லி கொஸ்டின். தென் யூனிட் 1 சப்ளிமெண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நமக்கு கேட்கக்கூடியது என்னென்னா ரீஅரேஞ்ச் சென்டென்சஸ் இன் கோஹெரண்ட் ஆர்டர். ஸோ ஜம்பிள்டு சென்டென்சஸை கொடுத்துட்டு அதை வந்து கரெக்டான வந்து ஆர்டரில் எழுத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு யூனிட் 2 ப்ரோஸ் ஐ கான் கிளைம் ட்ரீஸ் எனிமோர் இருக்கு இல்லையா. ஸோ இதில் பேஜ் நம்பர் 29ல் ஃபர்ஸ்ட் ஒன் இம்பார்ட்டன்ட், வாட் வாஸ் த ஓல்ட் ஹவுஸ் பில்ட் வித் இருக்கு இல்லையா, அது இம்பார்ட்டன்ட். அடுத்து டஸ் த விசிட்டர் ஸ்டில் லிவ் இன் த ஹவுஸ், இம்பார்ட்டன்ட். பேஜ் நம்பர் 31ல் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வாட் டிட் த விசிட்டர் ஹைட் இன் த ஜாக் ஃப்ரூட் ட்ரீ, இம்பார்ட்டன்ட். தென் செகண்ட் வந்து when did the visitor actually hide the iron cross இருக்கு இல்லையா, அது half yearly question. தென் பேஜ் நம்பர் 33ல் பார்த்தீங்கன்னா ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் இன் அ சென்டென்ஸ் ஆர் ட்ரூவில் ஃபர்ஸ்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். தேர்ட் ஒன் வாட் வாஸ் த லோக்கல் சூப்பர்ஸ்டிஷன் அபவுட் ட்ரீஸ், அது இம்பார்ட்டன்ட் ஹாஃப் இயர்லியில் கேட்டிருக்காங்க. தென் ஃபோர்த் ஒன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஃபிஃப்த் ஒன் ஹூ இஸ் த ஓனர் ஆஃப் த ஹவுஸ் நவ், அது ஹாஃப் இயர்லி கொஸ்டின். சிக்ஸ்த் ஒன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். தென் எயித் ஒன் இம்பார்ட்டன்ட், 10th ஒன் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ப்ரோஸில் பார்த்தீங்கன்னா 1 3 4 5 6 and then 8 and then 10th question important question. ஸோ இந்த ஃபுல் ஃபார்ம் ஷார்ட் ஃபார்ம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 34ல் பார்த்தீங்கன்னா இமேஜின் யுவர் செல்ஃப் ஆஸ் த ரைட்டர், இது ரெண்டுமே பார்த்துக்கோங்க. அடுத்தது இது வெரி வெரி இம்பார்ட்டண்ட் சரிங்களா, லெட்டர் டு யுவர் ஃப்ரெண்ட் டிஸ்கிரைபிங் யுவர் ancestral house. அண்ட் தென் கிராமர் பார்ட்டில் டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசனோட எக்ஸசைஸ் இருந்தால் அதை பார்த்துக்கோங்க.
யூனிட் 2 போம் அ பாய்சன் ட்ரீ. ஸோ இந்த இதில் 4 லைன்ஸ் கொடுத்துட்டு இதில் வந்து ரைமிங் ஸ்கீம், ரைமிங் வேர்ட்ஸு அண்ட் தென் அலிட்ரேட்டட் வேர்ட்ஸ், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 40ல் ஃபர்ஸ்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் அப்ரிசியேஷன் கொஸ்டின் அண்ட் தென் செகண்ட் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், தேர்ட் ஒன் ப்ரீவியஸ் இயர் ஹாஃப் இயர்லியில் வந்து ரிப்பீட்டடாக 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க அண்ட் தென் ஃபோர்த் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த போமில் எல்லா கொஸ்டின்ஸ் அப்ரிசியேஷன் கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேராகிராஃபில் செகண்ட் அண்ட் தேர்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து இது வந்து ரிப்பீட்டடாக வந்து ஹாஃப் இயர்லியில் கேட்டிருக்காங்க. இந்த போம் லைன்ஸ் கொடுத்துட்டு ரைமிங் வேர்ட்ஸ், ரைமிங் ஸ்கீம், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் அண்ட் டைட்டில் ஆஃப் த போம். யூனிட் 2 சப்ளிமெண்ட்ரி பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நம்ம சொன்னது கேரக்டர், ஐடென்டிஃபை த கேரக்டர் ஆர் ஸ்பீக்கர், இதை பார்த்துக்கோங்க அண்ட் தென் ரீஅரேஞ்ச் த ஜம்பிள் சென்டென்சஸ் இன் கோஹெரண்ட் ஆர்டர். தென் யூனிட் 3 ட்ராமா ஓல்ட் மேன் ரிவர். பேஜ் நம்பர் 55. What were the girls doing in the living room? First one important. அடுத்த third one, how did Jim want the girls to get organized இருக்கு இல்லையா, half yearly question ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. fourth question important question, fifth question important question. அடுத்தது பேஜ் நம்பர் 59. First question important question, second who came to rescue the children and then sixth one how does Red Cross help the children. இது 3 questions important question. Page number 60ல பார்த்தீங்கன்னா first one why did Jim run from school important, second one வந்து previous year half yearlyல கேட்டிருக்காங்க, fourth question important question, fifth question why is Jim climbing on the roof, அதுவும் half yearly question, then seventh question important question, ninth question important question. அடுத்தது டி இந்த டாப்பிக்கில் 1 2 3 அண்ட் 4ல் ஏ பார்த்துக்கோங்க. தென் இது போக நமக்கு வந்து பேஜ் நம்பர் கிராமர் பார்ட் இருக்கு இல்லையா, கிளாஸஸ். ஸோ இதை நீங்கள் வந்து இதோட எக்ஸசைஸ் இருக்கு இல்லையா, பேஜ் நம்பர் 68ல் கம்ப்ளீட் த ஃபாலோயிங் சென்டென்சஸ் யூஸிங் அப்ராப்ரியேட் ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸ் பார்த்துக்கோங்க. அடுத்து நான் ஃபைனைட் வேர்ப்ஸ், ஜெரண்ட், இன்ஃபினிட்டிவ், ப்ரெசன்ட் பார்ட்டிசிபல், அதை ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. இதோட எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 72 இருக்கு இல்லையா, இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அப் டு 22 கொஸ்டின்ஸ். ஜஸ்ட்டு நீங்கள் இதை வந்து ஒரு கிளான்ஸ் நீங்களாக வந்து எழுதி பாருங்கள். யூனிட் 3 போம் ஆன் கில்லிங் எ ட்ரீ, மெமரி போமை பொறுத்த வரைக்கும் தரோவாக இருங்க வித் பங்க்சுவேஷன் மார்க்ஸ். அண்ட் தென் இந்த 4 லைன்ஸ் கொடுத்துட்டு பேராஃப்ரேஸ் ஒரு டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 76ல் பார்த்தீங்கன்னா மெமரைஸ் போயம் இம்பார்ட்டண்ட், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அண்ட் தென் ஃபோர்த் பார்த்தீங்கன்னா ஹாஃப் இயர்லியில் கேட்டிருக்காங்க, ரிப்பீட்டடாக 4 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க, குவார்டர்லிலையும் கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 77 ஃபிஃப்த் ஒன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்தது இந்த பொய்டிக் லைன்ஸ், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இருக்கு இல்லையா, இது இம்பார்ட்டண்ட். பேராகிராஃப் கொஸ்டின், பெயின் ஆஃப் த ட்ரீ, இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட்டு சப்ளிமெண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அரேஞ்ச் த சென்டென்சஸ் இன் கோஹெரண்ட் ஆர்டர் இருக்கு இல்லையா, எர்த்குவாக் சப்ளிமெண்ட்ரியில். அடுத்து ஐடென்டிஃபை த கேரக்டர் ஆர் ஸ்பீக்கர், இதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு யூனிட் 4 ப்ரோஸ், 17 ஆரஞ்சஸ். பேஜ் நம்பர் 88ல் வேர் டிட் த நரேட்டர் ஒர்க் இம்பார்ட்டன்ட், வாட் வாஸ் த நரேட்டர்ஸ் ஜாப் இன் த டாக்ஸ் இம்பார்ட்டன்ட், தென் வாட் வாஸ் கிளெம் ஜோன்ஸ் கேரிங் இந்த பாக்ஸ் வந்து இது ஹாஃப் இயர்லி 4 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. வாட் ஹேப்பன் வென் த பாக்ஸ் வாஸ் ஓப்பன்ட், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்தது பேஜ் நம்பர் 90, டிட் த நரேட்டர் பிலீவ் கிளெம் ஸ்டோரி இம்பார்ட்டன்ட், ஹூ இஸ் போங்கோ இருக்கு இல்லையா, அது ரிப்பீட்டடாக 5 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. அண்ட் தென் வை டிட் போங்கோ வாண்ட் டு பிரிங் அனதர் போலீஸ்மேன், இது 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 91ல் why did the policeman arrive a little late to the cabin, அது 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. what did the narrator do with the pips and peels, இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். தென் பேஜ் நம்பர் 93 ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அண்ட் தென் செகண்ட் ப்ரீவியஸ் இயர் ஹாஃப் இயர்லியில் 3 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. வாட் வாஸ் கிளெம் ஜோன்ஸ் கேரிங் இன் த பாக்ஸ் டியூரிங் ஹிஸ் செகண்ட் அட்டம், தேர்ட் ஒன் இம்பார்ட்டன்ட், ஃபோர்த் ஒன் இம்பார்ட்டன்ட் அண்ட் தென் சிக்ஸ்த் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். பேஜ் நம்பர் 94 செவன்த் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட், எயித் ஒன் ஹாஃப் இயர்லியில் கேட்டிருக்காங்க. பேராகிராஃப் கொஸ்டின் வரைக்கும் ஃபஸ்ட்டு கொஸ்டின் வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேராகிராஃபில். அடுத்து சினானம்ஸ், ஆன்டனிம்ஸ் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு பார்ட். ஸோ இட் இஸ் கம்பல்சரி 1 மார்க் நமக்கு. அடுத்து பேஜ் நம்பர் 96ல் இதை பார்த்துக்கோங்க. ஸ்கூல் மேகசினில் டிஸ்கிரைபிங் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லையா, அது இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட்டு இந்த ஃப்ரேசல் வேர்ப்ஸ் மீனிங் இருக்கு இல்லையா, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் கிராமர் பார்ட் 100ல் பார்த்தீங்கன்னா டூஸ் அண்ட் டோன்ஸ் இருக்கு இல்லையா, அதுவும் அடுத்து ஒன் ஆஃப் த மாடல் வேர்ப்ஸ், இது இந்த எக்ஸசைஸ் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த லெட்டர் டு யுவர் ஃப்ரெண்ட் டெல்லிங் ஹிம் ஆர் ஹர் அபவுட் இந்த ஹாலிடே இது இருக்கு இல்லையா, பர்கல்டு பற்றி, அதை வந்து இம்பார்ட்டண்ட்டு. ஃபில் இன் த பிளாங்க்ஸ் வித் அப்ராப்ரியேட் மாடல்ஸ்.
அடுத்தது யூனிட் 4 போம் த ஸ்பைடர் அண்ட் த ஃப்ளை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லைன்ஸ்லாம் கொடுத்துட்டு ஏதாவது போம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாத்துலேயுமே இருக்கிற ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், ஃபிகர் ஆஃப் ரைமிங் வேர்ட்ஸ், ரைமிங் ஸ்கீம், அலிட்ரேட்டட் வேர்ட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஈஸியாக எழுதிடலாம். ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் மட்டும் ஒன்ஸ் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேஜ் நம்பர் 104ல் ஃபர்ஸ்ட் ஒன் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர் ஹாஃப் இயர்லியில். தென் செகண்ட் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், தேர்ட் அப்ரிசியேஷன் இம்பார்ட்டன்ட். பேஜ் நம்பர் 105ல் பார்த்தீங்கன்னா 5th அண்ட் 6th வந்து ப்ரீவியஸ் இயர் ஹாஃப் இயர்லி கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். அடுத்து ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின். பேராகிராஃப் கொஸ்டினில் ஃபர்ஸ்ட் ஒன் கம்பல்சரி ரைட் a character sketch of the spider, very very important question. செகண்டும் இம்பார்ட்டன்ட். Then unit 4 supplementary. So as usual identify the character or speaker, இதை பார்த்துக்கோங்க. அடுத்து rearrange the following sentences in the correct or sequence இருக்கு இல்லையா, இது important. Next unit 5 prose, water the elixir of life. Page number 118. What is the imaginary elixir of life இருக்கு இல்லையா. ஃபர்ஸ்ட் ஒன் ப்ரீவியஸ் இயர் ஹாஃப் இயர்லி ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. செகண்ட் வாட் அக்கார்டிங் டு தி ரைட்டர் இஸ் த ரியல் elixir of life ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. What does the writer compare water in a landscape to? Important question. Page number 119ல how does the water in rained tanks get its color? What is the main cause of soil erosion? Previous year half yearly question. Page number 120ல how can soil erosion be prevented? அது கேட்டிருக்காங்க. What are the two sources of water? அது important question. Page number 121ல what is the idea of civilized forest இருக்கு இல்லையா, அது important. Next, what is the cheapest means of transport இருக்கு இல்லையா, அதுவும் important question. Page number 122, what makes water one of the most powerful and wonderful things on the earth? அது important. Second question previous year half yearly கேட்டிருக்காங்க. Third question important, and then fourth one previous year half yearly question. அடுத்தது page number 123ல பார்த்தீங்கன்னா first detail previous year half yearly கேட்டிருக்காங்க, and third one important question. ஏன்னா இது ஒரே ஒரு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க, வாட்டர் எக்ஸிஸ்ட் இன் ஆல் பிளான்ஸ் அண்ட் அனிமல் ஃபார்ம்ஸ். ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது இந்த ப்ரோஸில் இருக்கக்கூடிய புக் பேக் எக்ஸசைஸில் கிராமர் பார்ட் என்ன இருக்குன்னா டென்ஸ். ஸோ எல்லாமே ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ், ப்ரெசன்ட் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ இந்த இதில் வர எக்ஸசைஸ் பேஜ் நம்பர் 135ல சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் எக்ஸசைஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் எக்ஸசைஸ், அண்ட் தென் வாட் ஆர் தே டூயிங் இருக்கு இல்லையா. அடுத்து ஆன்சர் த கொஸ்டின்ஸ் பேஜ் நம்பர் 136. இது எல்லாமே நெகட்டிவ் சென்டென்ஸ், ரைட் கொஸ்டின்ஸ். இது எல்லாமே 1 மார்க்ஸ் நம்ம கேட்கக்கூடியது, நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணுற மாதிரியான 1 மார்க் கொஸ்டின்ஸ் தான். ஸோ இதை நீங்கள் படிக்கிறதுக்கு அந்தளவுக்கு டைம் எடுக்காது, கஷ்டமாகவும் இருக்காது. இதெல்லாம் நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் இங்கிலீஷில் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறது. பாஸ்ட் டென்ஸ் அண்ட் தென் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். பேஜ் நம்பர் 139ல பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ், அடுத்து சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். பேஜ் நம்பர் 141 த ரிவர். இந்த போம் பார்த்தீங்கன்னா மெமரி போம். ஸோ இதில் இருந்து உங்களுக்கு வந்து இந்த போம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட்னு கூட சொல்லலாம். இதிலிருந்து உங்களுக்கு ரிப்பீட்டடாக ரைமிங் ஸ்கீம், ரைமிங் வேர்ட்ஸ், அலிட்ரேட்டட் வேர்ட்ஸு, ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சு, இது ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸாக கேட்டிருக்காங்க, செகண்ட் ஸ்டான்ஸாக கேட்டிருக்காங்க, தேர்ட் ஸ்டான்ஸாக கேட்டிருக்காங்க. ஸோ இந்த போமை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் போம். மெமரி போயம் ஒன்று. அடுத்தது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர் ஹாஃப் இயர்லி பேஜ் நம்பர் 142ல. செகண்ட் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அண்ட் தென் பேஜ் நம்பர் 143 ஃபோர்த் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்தது ரீட் த ஃபாலோயிங் லைன்ஸ் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ ரைமிங் வேர்ட்ஸ், ரைமிங் ஸ்கீம் இதில் இருக்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்து பேராகிராஃப் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் ஹாஃப் இயர்லியில் கேட்டிருக்காங்க. ஹவு டஸ் த போயட் பிரிங் அபவுட் த கம்பேரிசன் ஆஃப் லைஃப் வித் த ரிவர், எக்ஸ்பிளைன் இட் ரெஃபரன்ஸ் டு தி போம். ஸோ இந்த போம் ஓவர் அண்ட் தென் யூனிட் 5 சப்ளிமெண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரீஅரேஞ்ச் த சென்டென்சஸ் இன் கோஹரண்ட் கரெக்ட் சீக்வன்சஸ் இருக்கு இல்லையா, அதுதான் கேட்பாங்க சப்ளிமெண்ட்ரி. அதை நீங்கள் தரோவாக இருந்தீங்கன்னா ஓகே. அந்த ஸ்டோரியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க சப்ளிமெண்ட்ரியை பொறுத்த வரைக்கும். ஸோ நம்ம வந்து இம்பார்ட்டண்ட், அதாவது கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய பார்ட்டு சினானிம்ஸ், ஆன்டினம்ஸ், ப்ரிஃபிக்ஸ், மாடல்ஸ், பேராகிராஃப் கொஸ்டின். அடுத்து போமில் இருக்கிற ப்ரோஸில் இருக்கிற பேராகிராஃப் கொஸ்டின். அடுத்து மெமரி போம் வந்து கண்டிப்பாக வந்து தரோவாக இருக்கணும். அட்வர்டைஸ்மெண்ட், ரோட் மேப்னு வரும் இல்லைங்களா, ரோட் மேப், இதுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து தரோவாக இருந்தோம்னா அதில் வரக்கூடிய மார்க்ஸை வந்து அழகாக வந்து நம்ம ஈஸியாக வந்து எழுதி வாங்கிடலாம். ஏன்னா ரோட் மேப்லாம் வந்து ரொம்ப ஈஸி. அட்வர்டைஸ்மெண்ட், ஸோ என்னென்ன வந்து கீ பாயிண்ட்ஸுன்றதை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக எழுதி மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு அது ரிலேட்டடாக கொஸ்டின் ஆன்சர்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு லெட்டர் ரைட்டிங் ஏதாவது இருந்தால் பார்த்துக்கோங்க. எவ்ரி ப்ரோஸ்க்கும் போம்க்குமான பேராகிராஃப் கொஸ்டின்ஸ்லாம் தரோவாக இருங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே
இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 1 மார்க்ஸ் ஃபுல்லாக, அதாவது கிராமர் பார்ட்டு, ப்ரோஸில் இருக்கக்கூடியது, எல்லாத்துல இருக்கிற 1 மார்க்ஸை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு தரவு பண்ணிவிடுங்க. புக் பேக் எக்ஸசைஸில் ப்ரோஸ் பேக்கில் ஜென்ரல் பார்ட் ப்ளஸ் கிராமர் பார்ட் இது ரெண்டுத்தில் இருக்கிற 1 மார்க்ஸை ஃபஸ்ட்டு தரவு பண்ணிவிடுங்க. அடுத்து மெமரி போம். மெமரி போம் வந்து வித் பங்க்சுவேஷன் மார்க்ஸோடு எழுதி பாருங்கள். ஆத்தர் நேம் எழுதணும், ஹெட்டிங் எழுதணும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஈச் ப்ரோஸ் அண்ட் போம் வந்து பேராகிராஃப் கொஸ்டின் நல்லா தரோவாக இருங்க. நெக்ஸ்ட்டு அட்வர்டைஸ்மெண்ட், ரோட் மேப், லெட்டர் ரைட்டிங் ஏதாவது இருந்தால் லெட்டர் ரைட்டிங் இதெல்லாம் ஃபைனலாக முடிச்சுட்டு லாஸ்ட்டாக வந்து கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்த்துக்கோங்க. ப்ரோஸில் இருக்கிற கொஸ்டின்ஸ் அண்ட் தென் போமில் இருக்கிற அப்ரிசியேஷன் கொஸ்டின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் பார்த்துக்கோங்க. விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.